ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் புதுசாக ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது புது ரெசிபின்னு சொல்ல முடியாது. ரொம்ப பழமையான ஒரு ரெசிபி, எல்லாரும் மறந்து போன ஒரு ரெசிபி. திருநெல்வேலி ஸ்பெஷல் விவிகா. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியலை. இது பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டான ஸ்பஞ்சியான டேஸ்டியான ஸ்வீட் இட்லி, கருப்பட்டி பாகெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ட்ரெடிஷ்னல் விவிகா ரெசிபி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அது கூடவே அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த கப் வேணாலும் மெஷர்மெண்ட்க்கு எடுத்துக்கோங்க. ஒரே கப்பிலே எல்லாத்தையும் அளந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 கப் அரிசி எடுத்திருக்கோம். இதுக்கு உளுந்து நம்ம அரிசி அளந்த அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் முழு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். இது கூட வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையும் நல்லா 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம ஒரு 4-5 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். இப்போ அரிசியும் உளுந்தும் 5 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி இல்லைன்னா கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைச்சிருக்கேன். இதை நம்ம ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி நல்லா மையாக அரைக்கணும். அதே சமயம் தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைக்கணும். எதுக்காக அப்படின்னா, இந்த மாவை புளிக்க வச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம கருப்பட்டி பாகு சேர்த்து கலந்து அதுக்கப்புறமா தான் விவிகா பண்ணுவோம். அதனால் நீங்கள் கருப்பட்டி பாகு ஊற்றும்போது அதோட கன்சிஸ்டன்சி மாறாமல் இட்லி மாவு ஊற்றுற பக்குவத்துக்கு இருக்கணும். நீங்கள் தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப மாவு தண்ணியாயிரும். அதனால் கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த விவிகா நான் இதிலேருந்து பாதி மாவில் தான் பண்ண போகிறேன். அதனால் மீதி பாதி மாவை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாவு கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஈஸ்ட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் தண்ணி ஊற்றி புளிக்க வைக்கலாம். இல்லை நீங்கள் இதை மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் பழைய சாதம் இருந்துச்சுன்னா அதை போட்டு கூட அரைச்சிக்கலாம். இது ட்ரெடிஷ்னல் முறைப்படி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதநீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பதநீர் ஊற்றி புளிக்க வைப்பாங்க. இப்போ நமக்கு அதெல்லாம் கிடைக்கிறதில்ல. அதனால் இந்த மெத்தடில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாவை புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ ஈஸ்ட்டு போட்டுட்டு நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு 8 மணி நேரம் நம்ம நல்லா புளிக்க விட்டுறலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக இந்த மாவை புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். நல்லா மாவு புளிச்சு பொங்கி இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நீங்கள் மாவு ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் பொங்கி வெளியில் சிந்தாது. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் பாதி மாவில் தான் பண்ண போகிறேன். அதனால் 3/4 கப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச ஃபுல் மாவுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப்லேருந்து 2 கப் வரை கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கருப்பட்டியை நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ இந்த கருப்பட்டி நல்லா கரையணும். இதுக்கு பாகு பதம்லாம் கிடையாது, நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ இந்த ரெசிபி நம்ம கருப்பட்டியில் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணி பண்ணலாம், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், சர்க்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுடைய ஆப்ஷன் தான். ஆனால் ட்ரெடிஷ்னல் முறைப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டியில் தான் பண்ணுவாங்க. அதுதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது கரைஞ்சிருச்சு. இது நல்லா ஆறட்டும். இந்த கருப்பட்டி பாகு நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம மாவோடு சேர்த்து கலக்கணும். சூடாக இருக்கும்போது கலக்கக்கூடாது. இப்போ இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த சிறுபருப்பை லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பை நான் வெறும் கடாயில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் செவந்து வர்றது வரை வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி கூடவே நீங்கள் பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம்.
குழந்தைங்களுக்கு எப்பவும் ஒரே மாதிரி இட்லி, தோசை, சாம்பார், சட்னின்னு வச்சு கொடுத்து போர் அடிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி பழமையான ரெசிபீஸையும் அவங்களுக்கு வந்து நம்ம அறிமுகப்படுத்தும் போது அவங்களும் வந்து வித்தியாசமாக இருக்கேன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். பாருங்கள், இப்போ வந்து முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம். கருப்பட்டி பாகு நான் சொன்ன மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா மாவோடு ஊற்றிக்கோங்க. நான் வந்து இப்போ பாதி தான் ஊற்றிருக்கேன். பாதி ஊற்றி கலந்துட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீதி ஊற்றிக்கலாம். வறுத்து வச்ச சிறுபருப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இது கூடவே ஒரு 3 ஏலக்காயும் போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அது கூட வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை போட்டுக்கலாம். போட்டுட்டு அது வறுத்த அந்த நெய்யையும் இது கூடவே சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த விவிகா பார்த்திங்கன்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. 2-3 மெத்தட் இருக்குது இதுலேயே. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முட்டை சேர்த்து பண்ணுவாங்க, ஒரு சிலர் வெறும் பச்சரிசி மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2-3 மெத்தட் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். கண்டிப்பாக வந்து நீங்கள் பயம் இல்லாமல் இதை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து மீதி இருக்கிற கருப்பட்டி பாகையும் ஊற்றிட்டு நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நீங்கள் கருப்பட்டி பாகெல்லாம் கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கணும். இதனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டே உங்களை வந்து மாவு கொஞ்சம் திக்காக கெட்டியாக அரைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இதை வந்து நம்ம இட்லி தட்டில் ஊற்றி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி தட்டில் ஊற்றி வைக்கலாம், இல்லைனா சின்ன சின்ன கிண்ணம் இருந்துச்சுன்னா அதில் கூட ஊற்றிக்கலாம். நான் இப்போ இட்லி தட்டில் நெய் தடவிருக்கேன். நெய் தடவிட்டு அதில் தான் ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக திராட்சை, முந்திரி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு மூடி இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட விவிகா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அருமையான ரெசிபீஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்காக நம்மளோட சேனலை நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து நீங்கள் பரிமாறும் போது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் கருப்பட்டி பாகு ஊற்றிட்டு நல்லா கலந்துருங்க. அதில் வந்து இந்த விவிகாவை நம்ம முக்கி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து ஒரு ஸ்பாஞ்சியான கேக்கை வந்து கையில் அமுக்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், நான் பிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.